ஸோ சிம்பிள் காஸ்ட் யூனிட், காம்போசிட் காஸ்ட் யூனிட். சிம்பிள் காஸ்ட் யூனிட்ன்றதுல வந்து பர் கிலோ லிட்டரு, பர் மீலு, ஒரே ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வச்சு இருக்கும். காம்போசிட் காஸ்ட் யூனிட்ன்றது வந்து எலக்ட்ரிசிட்டி பர் கிலோ வாட் ஹவர். passenger transportation per passenger இல்லடா, அது passenger கிலோமீட்டர் per passenger mile. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது காம்போசிட் யூனிட்ஸ். ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் சர்வீசஸ்க்கு எவ்வளோன்னா, இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, அதான். இப்போ அப்சல்யூட் பேசிஸ், கமர்ஷியல் பேசிஸ்ன்னு ரெண்டு இருக்கு. அப்சல்யூட் பேசிஸ்லாம் நான் பிரிச்சு பிரிச்சு பண்றது, ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் தனித்தனியா பிரிச்சு பண்ணி அப்புறம் கன்சாலிடேட் பண்றது. கமர்ஷியல் பேசிஸ்ன்றது வந்து ஆவரேஜா பண்றது. இப்போ 20 + 12 + 16 இதை தனியா பண்ணிட்டு கிலோமீட்டர் தனித்தனியா பண்ணி அதை ஆவரேஜ் எடுத்து பண்றது கமர்ஷியல் பேசிஸ். ஸோ ஃபார் அ ஸ்டார்டிங் டு கிக் ஸ்டார்ட் யுவர் ஆப்ரேஷனல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எப்படி வந்தால் அந்த அப்ரோச் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அப்புறம் ரன்னிங் சார்ஜஸ், டோட்டல் காஸ்ட், அப்புறம் காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸில் இது ஃபுல்லாக இருக்கும், ரன்னிங் சார்ஜஸில் இது ஃபுல்லாக இருக்கும், டோட்டல் காஸ்ட்டில் இது ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இவ்வளோ பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு இவ்வளோ காஸ்ட்னா ஒரு பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட், சரி அந்த மாதிரி வரும். இந்த ஃபார்மெட்டை எல்லாரும் கொஞ்சம் எழுதிக்கோங்களேன், அந்த சின்ன நோட்டில் இப்போவே ரைட்னோ எழுதிக்கோங்க செல்லம். மித்ரா நேத்திக்கு நீங்கள் வரலல்ல மித்ரா? ஸோ ஃபார் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மித்ரா, சரி நீங்கள் அந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க மித்ரா. யாரெல்லாம் வரல நேத்திக்கு? ஐயோ சாரி, இந்த பேஜ் நம்பர், இந்த ஃபார்மேட் செல்லம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல், ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு போட்டு ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ரன்னிங் சார்ஜஸ், டோட்டல் காஸ்ட், காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் அதுவும் போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ஸ்லாம் வேண்டாம். பேஜ் நம்பர் என்ன தெரியுமா? மித்ரா கான்ட்ராக்ட் காஸ்டிங்லாம் நீங்க தரவு இல்லடா, வஷிதா, மித்ரா, அக்ஷயா. பேசிக் கான்செப்ட் தரவு இல்லடா. ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட், ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ், ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் மித்ரா நான். ரெக்கார்டிங் பாருங்க. நான் முடிச்சுட்டு சொல்லுங்க, நேத்திக்கு ரெக்கார்டிங்ல எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வஷிதா நீங்க தரவு இல்ல செல்லம், ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட், மெட்டீரியல், லேபர் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும் இல்லையா? அக்ஷயா, ஹவ் அபவுட் யூ கண்ணா? மெட்டீரியல், லேபர், ஓவரேஜ், ஜாப், பேட்ச், கான்ட்ராக்ட், ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ் காஸ்டிங், marginal, budgetary, standard costing. Okay चलो.
ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டோம்டா. ஓகே. எது பார்ட் ஈஸியோ அதை தான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், கோத்ரூ பண்ணிக்கோங்க. போன வாட்டியில 2 3 சம் இதுவா இருந்தது கூட இந்த வாட்டி கவர் பண்ணிட்டேன் நேத்திக்கு. நான் சொல்ற ஃபார்மேட் எதுனா இதான் கண்ணா. இல்லை நான் இங்க வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன், சாரி. இது காப்பி பண்ணிக்கோங்க எல்லாரும், அந்த சின்ன நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. போலாமாண்ணா, ப்ரொசீட் பண்ணலாமா? யாரு இன்னும் முடிக்கணும்? ஆ ஆ ஆயிஷா எழுதிட்டியாடா? அக்ஷயா, ஆயிஷா, வஷிதா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி. அஸ்வினி நீங்க விட்டுருங்க, ஜஸ்ட் யூஸ் லிசன் அஸ்வினி. ஓகே, லிசன் மட்டும் பண்ணுங்க, அப்புறம் எப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கோ பண்ணுங்க. அஸ்வினி நீங்க வந்து பார்த்துட்டு ஹெல்த் பார்த்துட்டு பண்ணுங்க. மித்ரா இஃப் யூ ஆர் நாட் வெல் பாருங்க. ஓகேவா? ஆ வஷிதா உங்களுக்கும் தான் சொல்றேன், ஹெல்த் பார்த்துட்டு பண்ணுங்க. வஷிதா, அஸ்வினி, மித்ரா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி சம் ஒன்று பார்க்க போறோம், சரியா? இல்ல சாரி, இல்லஸ்ட்ரேஷன். இல்லஸ்ட்ரேஷன் 49 பார்க்கலாம். கவர் ஆகுது. இதெல்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்துட்டோம்.
இப்ப பாருங்க கண்ணா, hotel has 80 standard twin bedded rooms. The hotel is fully occupied for each of the 350 days in each year that it is open. The total cost of running the hotel each year is 33 lakh 60,000. What will be a useful measure of the cost of providing the hotel services? அதாவது ஒரு ஹோட்டல் வந்து 80 ஸ்டாண்டர்ட் ட்வின் பெட்டட் ரூம்ஸ் இருக்காம். ஓகேவா? ஃபுல்லி ஆக்குபைடு 350 டேஸ்க்கும் ஃபுல்லி ஆக்குபைடு. அப்போ ஒரு நாளைக்கு அந்த 80 ரூம்ஸ் ஆக்குபை ஆயிடுறது இல்லையா? ஒரு நாளைக்கு அதோட இது வந்து ரூம்ஸ் பர் டே பர் இயர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 டேக்கு 80 ரூம்ஸ். அப்போ 350 டேஸ்க்கு எவ்வளோ? 350 இன்டூ 80 28,000. கரெக்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 28,000 ரூம்ஸுக்கு வெரி பேசிக் எக்ஸாம்பிள் சம் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 80 ரூம் ஆக்குப்பை ஆகுது. அப்போ 350 நாளைக்குனா 350 இன்டூ 80 இவ்வளோ ரூம்ஸ் ஆக்குப்பை ஆகுது. கரெக்டா? அப்போ ரூம்ஸ் காஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு எப்பவுமே போட்டுக்கணும். இவ்வளோ ரூம்ஸுக்கு இவ்வளோ காஸ்ட்னா ஒரு ரூம்க்கு எவ்வளோ? திஸ் நிறைய கொடுத்து ஒன்று கேட்டா டிவிஷன். அப்போ ஒரு ரூமுக்கு ருபீஸ் 120. இதுதான் பேசிக் மாடல். ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 2 சிட்டிஸ் கொல்கட்டாவும் சிலிகேரியும் வந்து ஒரு ட்ரெயின் இதுவாகுது. ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும் 400. போன வருஷம் வந்து 200,000 பேசஞ்சர்ஸ் போனாங்க. இங்கேருந்து இங்கேருந்து போனாங்க. அது வந்து 60 மில்லியன் ஆச்சு. அப்பனா அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வுட் பி யர் யூஸ்ஃபுல் மெஷர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் த ட்ரெயின் சர்வீஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ்? அப்போ பேசஞ்சர் பர் கிலோமீட்டர் பர் இயர் வந்து எவ்வளோ வரும்? ஒரு 400 கிலோமீட்டர் டிராவல் ஆகிறது இல்லையா? 200,000 பேசஞ்சர்ஸ். So passenger per kilometer per year 2 lakh into 400 plus 1,75,000 into 400. ஓகேவா? ஸோ 150 மில்லியன். அப்போ 150 மில்லியனுக்கு வந்து என்னோட டோட்டல் காஸ்ட் வந்து 600 லேக்ஸ்னா அப்போ ஒரு பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ? அதுதான் வந்து 0.40. இப்போ டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ்லாம் என்ன? எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்: salaries of drivers, cleaners, garage cost, அப்புறம் லைசன்ஸ் ஃபீஸ், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ரன்னிங் சார்ஜஸ் வந்து பெட்ரோல், டீசல், lubricating ஆயில், கீஸ், இதெல்லாமே இது. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து நேற்றுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இட் வில் பி போத் யோர் செமி ஆஸ் வெல் அஸ் யோர் வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன? என்ன நடந்தாலும் நான் இன்னைக்கு வண்டி ஓட்டினாலும் வண்டி ஓட்டலைனாலும் ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன்னா என்னோட கார் வந்து டூருக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி நான் வந்து அந்த காருக்கான ரெண்ட்டை வந்து முதலாளிகளை பே பண்ணியானோம். அப்போ அந்த ரெண்ட் பிகம்ஸ் மை ஃபிக்ஸட் காஸ்ட். salary ஆஃப் தி டிரைவர் வந்து மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்ப்பான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். அவனுக்கு அன்னைக்கு ட்ரிப்பு கொடுக்குறேனோ இல்லையோ நான் கொடுத்து தான் ஆகணும். கேரேஜ் காஸ்ட்னா என்ன? எங்க வந்து நான் காரை வந்து பார்க் பண்ணி வைக்கிறாங்க. டெப்ரிசியேஷன் ஆஃப் தி வெஹிக்கல், இன்சூரன்ஸ். ஓகே, அந்த மாதிரி எனி அதர் ஃபிக்ஸட் சார்ஜ் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் என்னலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல்,
lubricating oil, grease, any other variable cost. இதுதான். இப்போ illustration 50. எனக்கு வந்து illustration 49 இது காமிக்குது. இந்த சம் உங்க புக்லலாம் இருக்கா? ஓ அதான் 15 இருக்கா? சரி சரி. ஓகே கண்ணா. சரி நான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சாரி. ஸ்ரேயா அந்த சம் படிங்க கண்ணா. டிரான்ஸ்போர்ட் மித்ரா இதோட ஹை லெவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமாடா? ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, வேரியபிள் காஸ்ட் என்ன, டோட்டல் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள், தட் டிவைடட் பை இவ்வளோ பேசஞ்சருக்கு இவ்வளோ காஸ்ட்னா ஒரு பேசஞ்சருக்கு இவ்வளோ, இவ்வளோதான்டா அவுட்லைன். ஓகேவா? நம்ம மார்ஜினல் காஸ்டிங்ல ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சோம்ல, அதே எலிமெண்ட்டை இங்க நம்ம எடுத்துட்டு வரோம். அதுதான். ஆனா ஃபார்மேட் மட்டும் இப்படி எடுத்துட்டு வரோம். ஓகேவா? நேத்துக்கு சம் போடல நாங்க. ஸோ இன்னைக்கு தான் சம் ஆரம்பிக்கிறோம். அதனால யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் a lot என்ன? ஓகே. சூப்பர். ஸ்ரேயா படிங்க செல்லம். செல்லம் ஸ்ரேயா ஒரே நிமிஷம்டா. இப்போ வந்து வேஜஸ் ஆஃப் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் கிளீனர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கடா? இது ஸ்டாண்டிங் சார்ஜஸா இல்ல ரன்னிங் சார்ஜஸா? சூப்பர். எல்லாரும் பக்கத்துலயே புக் வச்சிருக்கீங்கன்னா பக்கத்துலயே எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாலரிஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் டா ஸ்ரேயா. ஆஃபீஸ் ஸ்டாஃப் மெஜாரிட்டி சாலரின்னு வந்தாலே வேஜஸ் ஆஃப் டிரைவர்ஸ், சாலரிஸ் எல்லாமே எப்பவுமே இதுதான் ஃபிக்ஸடு. டீசல் ஆயில் அண்ட் அதர் ஆயில் என்னடா வரும்? ரன்னிங் அண்ட் அதாவது வேரியபிள் காஸ்ட். அப்படின்னா ஏன் வேரியபிள் காஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட். ஓகேவா? ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வரும். டீசல் ஆயில் ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் 10 கிலோமீட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் போட்டா போதும். நாளைக்கு 400 கிலோமீட்டர்னா அப்ப டீசல் விலை ஜாஸ்தியாகும். அப்போ அது வேரியபிள் சார்ஜஸ். சி ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் காஸ்ட். அவ்வளவுதான்டா. ஓகேவா? டாக்ஸேஷன், இன்சூரன்ஸ். வெரி குட் செல்லம். சூப்பர். டெப்ரிசியேஷன் எஸ் பக்கத்துல போட்டுக்கிறீங்களா எல்லாரும்? இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்ரா. சூப்பர். ஸோ இப்போ வேஜஸ் ஆஃப் டிரைவர்ஸ் ஸ்டாண்டிங் கண்ணா, salary ஸ்டாண்டிங், டீசல் நான் ஃபிக்ஸட் இப்படி போடுறேன்னா ஃபிக்ஸடு, ஃபிக்ஸட், வேரியபிள், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் என்னடா ஸ்ரேயா? வேரியபிள் தான். வேரியபிள் ஆக்சுவலா அது வேரியபிள்னு சொல்ல வேணாம்டா, மெயின்டெனன்ஸ் தனியா ஹெட் கூட போட்டுக்கோங்கண்ணா. இந்த ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் செமி வேரியபிள் காஸ்ட் மாதிரி வரும் மித்ரா. ஓகேவா? அதனால மெயின்டெனன்ஸ் தனியா போட்டுக்கோங்க. டாக்ஸேஷன், இன்சூரன்ஸ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். இது ஃபிக்ஸட், இது ஃபிக்ஸட், வேரியபிள், ஃபிக்ஸட், டெப்ரிசியேஷன் ஃபிக்ஸட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் போட்டுட்டீங்கல்ல, ஸோ போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இந்த 2 காலம் போட்டுக்கோங்க. அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. 2,40,000, 1,00,000, 9,60,000.
ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து 4 லேக் இப்படி போட்டுட்டுக்கோங்க. டோட்டலா 13,90,000 வரும். இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ண போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ரேயா இந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி படிங்களேன் கண்ணா. சூப்பர் செல்லம். உங்களுக்குலாம் ஒரு க்ளூ சொல்லி தரேன். இந்த காஸ்ட் ஒரு பக்கம் அழகா அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா டேட்டா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 5 பஸ் ஓகே, டு டவுன் 50 கிலோமீட்டர், 50 பேசஞ்சர் ஈச் பஸ், 75% ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி. ஒன் ரவுண்ட் ட்ரிப்னா என்னடா ஸ்ரேயா? ஆ ஸோ ஒன் ரவுண்ட் ட்ரிப்னா போக வர, அப்ப 2 வாட்டி இல்லடா. ஸோ 2. இப்ப பாருங்க சொன்னமா, ஒண்ணுமே இல்ல, நீங்க பேசஞ்சர் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிளம்புனா 5 பஸ்ஸா, 5 பஸ் இன்டு 2 இன்டு 50 இன்டு 50 இன்டு 75 ஆன் ஆல் த டேஸ் ஆஃப் தி மந்த்ன்றாங்கல்ல. இது எந்த மந்த்? ஏப்ரல். ஏப்ரல்ல எவ்வளவு டேஸ் ஸ்ரேயா? 30. அவ்வளவுதான் சம்ம. நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். 5 இன்டு 2 இன்டு 50 இன்டு 50 இன்டு 75 இன்டு மந்த் பார்த்துக்கணும். ஏப்ரல் மந்த்னா என்ன? ஏப்ரல் மந்த் நம்பர் ஆஃப் டேஸ் 30. This into this into this into this into this 5,62,500. இந்த மாதிரி சம்ல எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஏன் மேம் இப்படி பண்றோம்னா, அந்த இதுக்கு இது டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே பேசஞ்சர் கிலோமீட்டர்னு கொடுக்கறதே கிலோமீட்டர்ஸ் பேசஞ்சர்ஸோட காம்போவை வந்து இது பண்ணி நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ ஜான்வரினா எவ்வளோடா நம்பர் ஆஃப் டேஸ் வரும் இங்க ஸ்ரேயா? அது மட்டும் மாத்திக்கணும் சரியா? சம்டைம்ஸ் இங்க 2024 லீப் இயர் கொடுத்துட்டு ஃபெப்ரவரின்னு கேட்பான், அப்ப எவ்வளோடா டேஸ் வரும்? சம்டைம்ஸ் 75% ஆஃப் கெப்பாசிட்டி படி 80% வரும், அப்ப இங்க 80% மாத்திக்கணும். அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணி, அப்பனா என்ன அர்த்தம்? 5,62,000 பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு டோட்டல் காஸ்ட் இவ்வளோனா ஒரு பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ? ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், நம்பர் ஆஃப் டவுன்ஸ், number of kilometers, number of passengers, percentage of seating capacity, percentage of seating capacity, number of days will give you this value. எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா? அப்ப ஸ்டெப் 1 என்னன்னா, what is fixed cost? Step 2 என்ன? What is variable cost? Step 3 என்ன? What is your passenger kilometer? யாருக்கா டவுட் இருக்கா? இந்த சம் 3 வாட்டி கேட்டிருக்கான் 7 மார்க்ல. 3 வாட்டி சிலபஸ் 2016ல 3 வாட்டி கேட்டிருக்கான். ஓகேவா? அக்ஷயா, ஆயிஷா, வர்ஷிதா, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா,
அஸ்வினி, மித்ரா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்லஸ்ட்ரேஷன் 50. சாரி, இது இல்லஸ்ட்ரேஷன் 50. ஆ, என்ன ஜெனத் ஹாஸ்பிட்டல் இல்லையா? எடுத்துட்டாங்களா? இந்த ஜெனத் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். நல்ல பெரிய சம். அம்மா கிளாஸ், கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன். அப்புறம் பேச அம்மா கிளாஸ். ஓகேடா, இது எனக்கு கடைசியில போட்டிருக்காங்க இந்த சம், எனக்கு தெரியல. அதனால இப்போ இல்லஸ்ட்ரேஷன், இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கிறேன்னா ஜெனித் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு கம் பேக் டு தட். சி, ஹாஸ்பிட்டல்ல ஜென்ரலா வந்து எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பார்த்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல மித்ரா? இப்போ ஹாஸ்பிட்டல்னாலே என்னெல்லாம்டா ஞாபகம் வரும்? வெரி குட். ஸ்டெதஸ்கோப், எக்ஸ்ரே, ஸ்கேனிங்கு இல்ல, அப்புறம் இப்போ வந்து இன்பேஷ் பிளட் டெஸ்ட், அப்புறம் பக்கத்துலேயே ஃபார்மசி, ஆம்புலன்ஸ். இப்போ வந்து இந்த அவுட்டோர் பேஷண்ட்ன்றது இருப்பாங்க, இன்டோர் பேஷண்ட்னு இருப்பாங்க. அதுலேயே மெடிக்கல் சர்வீசஸ்ல எக்ஸ்ரே, ஸ்கேனிங், பிளட் டெஸ்ட். ஒரு பக்கம் வந்து இன்வெர்ட்டரு, கேட்ரிங் சர்வீஸ் இருக்கும், லாண்ட்ரிலாம் இருக்கும். ஒரு பக்கம் டிரான்ஸ்போர்ட், அந்த ஆம்புலன்ஸோடது, ஃபார்மசியோடது இருக்கும் இல்லையா? இப்படிதான் பிரியறது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில எப்படி இவங்க பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில there will be cost accountants who will be helping out the management on a daily basis. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா காமன் யூனிட் ஆஃப் காஸ்ட் இப்படி எப்படி வரும்னா, அவுட்டோர் பேஷண்ட் per out patient, admitted patient per room day per bed, ஸ்கேனிங்னா per case, லாண்ட்ரினா per 100 items laundry, இப்படி தான் விடுவோம். அதுலேயும் ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்னு வரும்டா. இப்போ the fixed costs are based on timelines and irrespective of services rendered. For example, staff salary, depreciation on building, etc. Various costs vary with the level of services rendered. Laundry charges, cost of food supplied to patients, power, etc. வேரியபிள் காஸ்ட்ன்றது இதெல்லாம் கண்ணோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது இந்த மாதிரி இருக்கும். இப்போ யாரை பேருக்கு சொல்லலாம்? வஷிதா, யூ ஆர் பெட்டர் டுடே. ஓகே கண்ணா, அப்ப படிக்கிறீங்களா? ஒன்னொன்னா படிங்க, ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜெனித் ஹாஸ்பிட்டல். சில ரெண்ட் அப்படின்னு இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முதல் ஸ்டெப் 1 காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அதுல ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, வேரியபிள் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் தான் ஸ்டெப் 2 தான் நம்ம அந்த மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அது பண்ணணும். சரியா? ஒண்ணுன்னா பார்க்கலாமா? இப்ப நீங்க சொல்லுங்க வஷிதா, ரெண்ட் பர் மந்த்னாலே என்ன அர்த்தம்னா அது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் தான்டா. பர் மந்த்னாலே என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட் காஸ்ட் தான்.
இப்ப ரெண்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, அப்போ ரெண்ட் டோட்டல் பர் மந்த் 12 மந்த்ஸ்க்கு டோட்டல் டைப் ஆஃப் காஸ்ட் இந்த மாதிரி 3 போட்டுக்கோங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுவா சொல்றேன், அப்புறம் நீங்க ஃபார்மேட்ல அகாமடேட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, உங்களுதுல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் புக்ல. ஓகே, உங்க புக்ல வேற இருக்கா? சரி, ஓகே, இப்படி நீங்க கூட போட்டுக்கலாங்க. நான் ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஆனா நான் இப்படி சொல்லி தரேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எனக்கு என்னமோ இந்த ஃபார்மேட்ல உங்களுக்குலாம் புரியும்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ரெண்ட் 75,000 ஒரு மாசம், 12 மாசம், this into 12, 9 lakhs fixed. Supervisor 2 persons at the rate of 25,000 per month each. கரெக்டா? அப்போ ஒரு மாசத்துக்கு 25,000டா, 2 சூப்பர்வைசர் இருக்காங்க, அப்போ 50,000மா? அதுவே 12 மாசத்துக்கு எவ்வளோ? 6 லட்சம். அப்புறம் நர்சஸ் 4 person at the rate of 20,000 per month each. அப்பனா ஒரு மாசத்துக்கு 20,000, 4 பேரு 80,000, 12 மாசத்துக்கு 4 லட்சத்தி 9,60,000 ஃபிக்ஸட். கரெக்டா? அடுத்தது வார்ட் பாய்ஸ் 4 persons at the rate of rupees 5,000 per month each. வார்ட் பாய்ஸ்க்கு என்ன வஷிதா? 4 persons 5,000 per month னா எவ்வளோடா வரும் டோட்டலா? ஆ 5,000 into 4, 20,000. அது 12 மந்த்ஸ்க்கு தனி காலமா போட்டுக்கணும்னா எல்லாருமே பர் மந்த்துக்கு என்ன, 12 மந்த்ஸ்க்கு என்ன, டைப் ஆஃப் காஸ்ட். 2,40,000 ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, இது சொல்லுங்க வஷிதா. டாக்டர்ஸ் were paid rupees 2,50,000 per month on the basis of number of patients attended and the time spent by them. இது என்னன்னா ஃபிக்ஸட் காஸ்டா வேரியபிள் காஸ்டா? ஓகே, ஆனா அவங்க சொல்றாங்கல்ல கணமா, on the basis of number of patients attended and time spent by them. வேரியபிள் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? வேரியபிள் காஸ்ட். ரிப்பேர்ஸ் பாருங்க கண்மா, அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர். இப்போ இவனே ஃபிக்ஸட் கொடுத்தனால பிரச்சனை இல்லைல்ல. ரிப்பேர்ஸ் 81,000 ஃபிக்ஸட். ஃபுட் டு பேஷண்ட்ஸ் வேரியபிள் 8,80,000. அதர் சர்வீசஸ் டு பேஷண்ட்ஸ் 3 lakhs 3 lakhs. லாண்ட்ரி சார்ஜஸ் 6 lakhs வேரியபிள். மெடிசன்ஸ் 7,50,000 வேரியபிள். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? குட். ஒன்றும் இல்லடா, நம்ம காஸ்ட் போட்டுக்கிறோம், பர் மந்த்துக்கு என்னன்னு போட்டுக்கிறோம், 12 மாசத்துக்கு எவ்வளோன்னு போட்டுக்கிறோம், டைப் ஆஃப் காஸ்ட் என்னன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அதர் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 10,50,000 ஃபிக்ஸட். அட்மின் எக்ஸ்பென்சஸ் 10 lakhs ஃபிக்ஸட். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஹையர்ட் 750 beds at a charge of 100 ரூபாய் per bed per day to accommodate the flow of patients. அப்பனா ஒரு நாளோட காஸ்ட் எவ்வளோ? 100 ரூபாய். அப்ப 750னா 75,000. கரெக்டா? இது வரைக்கும் டோட்டல் காஸ்ட் ஓடுது. எங்கெல்லாம் ருபீஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை அகாமடேட் பண்ணிடுங்க, லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 2 இங்க என்ன நம்ம பண்ணோம்? ஸ்டெப் நம்பர் 3 பாசஞ்சர் கிலோமீட்டர் இங்க கண்டுபிடிச்ச மாதிரி இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? பேஷண்ட்னு வரும் நினைக்கிறேன். பர் பேஷண்ட் பர் டே, பர் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ? அப்ப என்ன பண்ணோம்?
ஆஸ் யூஷுவல் எவ்வளோ கம்ப்ளீட்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எவ்வளோ சொல்லியிருக்கான் பாருங்க. 35 பெட்டு. ஓகேவா? தேர்ட்டி ஃபைவ் பெட்டு, அப்புறம் ஒரு 5 மோர் பெட்டுன்னு சொல்றாங்க. ஸோ 35 பெட்டு பெட்ஸ் ஆர் ஆக்குபைடு அண்ட் 25 பெட்ஸ் ஆர் ஆக்குபைட் ஃபார் 80 days ஒன்லி. இது ரெண்டும் 80 days. There are estimately 150 days. Hospital hire 750 beds. This does not exceed more than 5 extra beds over above the normal capacity of 35 beds. Normal capacity 35 beds. இப்போ என்ன பண்ணணும்னா டோட்டலா ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுறது? 35 பெட்டு வந்து 150 நாள், 25 பெட்டு 80 நாள். அப்போ ஒரு லைக் ஒரு நாளைக்கு 35 பெட், 150 நாளைக்குனா எவ்வளோ? 5250. ஒரு நாளைக்கு 80 25 பெட், 80 நாளைக்கு எவ்வளோ? 2000. மொத்தமா வந்து ஒரு பெட்டுக்கு வந்து 100 ரூபாய். ஓகேவா? ஒரு பெட்டுக்கு 100 ரூபாய். அப்ப 750 பெட்டுக்கு ஆமா, ஒரு பெட்டுக்கு 100 ரூபாய். இது எல்லாமே வந்து பெட்ஸ் டோட்டலா. அப்போ ஒரு பெட்டுக்கு 100 ரூபாய். ஓகே, அது காஸ்ட். இதெல்லாம் பெட்ஸ். ஓகே, ஸோ 750 பெட்ஸ். நார்மல் கெப்பாசிட்டி பெட்ஸ் வந்து 35 சொல்றாங்க. 5 எக்ஸ்ட்ரா பெட்ஸ் ஓவர் அண்ட் அபோவ்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா டோட்டல் பண்ணிக்கோங்க. 5250 பெட்ஸ் பிளஸ் 2000 பிளஸ் 750 எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருது? 8000 பெட்னு வருது. இப்போ 8000 ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 8000 பர் பேஷண்ட் பெட்ஸ்னு வருது. ஸோ நம்மளுக்கு டோட்டலா வந்து சேல்ஸ் எவ்வளவு சொல்றாங்க அவங்க கொஸ்டின்ல? இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் எதிரா சேல்ஸா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் சேல்னு சொல்றது என்னவா இருக்கும்? அக்ஷயா நீங்க சொல்லுங்க. அக்ஷயா, ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் சேல்ன்றது என்னவா இருக்கும்? பெட். பெட்டோட காஸ்டடா? ஒரு பேஷண்ட் கிட்ட எவ்வளவு ரூபாய் நான் இப்ப சார்ஜ் பண்றோமோ அதானே ஹாஸ்பிட்டலுக்கு சேல்ஸ். கரெக்டா? ஒரு பேஷண்ட்டுக்காக சார்ஜ் பண்ற வேல்யூ தானே சேல்ஸ். கரெக்டாடா? சூப்பர். உங்களுக்கு புரியுதா ஆயிஷா? மித்ரா, அஸ்வினி, விஜயலட்சுமி, ஸ்ரேயா, ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன சேல்ஸ்ன்னு பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு எங்க எப்படி வருமானம் வரும்? பேஷண்ட் கிட்டேருந்து வாங்குறது தான் வரும். அப்ப பேஷண்ட் கிட்டேருந்து வாங்குறது எவ்வளோ? ஒரு நாளைக்கு 2000. அப்ப 8000 பெட்டுக்கு எவ்வளோ? 160 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டலா? 56 lakhs 5000. ஓகே, ரிமைனிங் எவ்வளோ? திஸ் மைனஸ் திஸ். அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 48 lakhs 61,000. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 55 lakhs 34,000. புரியுதா கண்ணா எல்லாருக்கும்? இந்த இந்த ஸ்டெப் புரியுதா? யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்களா? ஆயிஷா, அக்ஷயா, மித்ரா, விஜயலட்சுமி, ஸ்ரேயா, அஸ்வினி, புரியுது இல்ல? நல்லா. ஸோ அவன் என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் கேட்குறான். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது ரெண்டும் காஸ்ட். ஸோ ப்ராஃபிட் ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி பண்ணுவோம்? 2000 லேன் பண்ணா இது டிவைட் பை 2000. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட் என்னது? 1299. மார்ஜினல் காஸ்டிங்கில் பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்.
3741 பேஷண்ட் வந்து ஓட அவங்களோட இன்கம் வந்து அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம சார்ஜ் பண்ணாதான் இந்த ஹாஸ்பிட்டலால அவங்க போட்ட காசை எடுக்க முடியும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ். எனிதிங் மோர் தேன் 3741 பேஷண்ட் டேஸ் இருந்தாங்கன்னா தான் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியால பண்ண முடியும்னு சொல்றாங்க. புரியுதா செல்லம் எல்லாருக்கும்? வஷிதா இதை சம்மரைஸ் பண்ணுங்க செல்மா. இந்த இந்த கம்ப்ளீட் கிராக்ஸ் இப்ப நான் சொன்னதை சும்மா டீடைல்டெல்லாம் பண்ண வேணாம். என்ன நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் குட்டியா, ஒரு 2 சென்டென்ஸ்லயும் 3 சென்டென்ஸ்லயும். கஷ்டமா இருக்காடா விஷிதா? ஓகே மித்ரா நீங்க சம்மரைஸ் பண்ணுங்க செல்லுமா. வெரி குட். ம் வெரி குட். வெரி குட். ம் 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 சூப்பர். ஏன் அதை பண்றோம்னா இங்க கால்குலேட் ப்ராஃபிட் பர் பேஷண்ட் டேன்னு கேட்டிருக்கிறதுனால. கரெக்ட். ஓகேவா செல்லம்? வெரி குட் சூப்பர்ரா. பிரேக் ஈவனோட ஃபார்முலா என்னடா? சூப்பர் செல்லம்மா. எல்லாருக்கும் புரியுறதாடா? ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, வஷிதா. சூப்பர் செல்லம். குட். இந்த 2 சம்மும் ஹோம்ஒர்க்கா போடுங்க. ஓகே அடுத்த சம்ஸ் வந்து நான் கிளாஸ்ல நாளைக்கு போடுறேன். பட் இது பேஸ் கான்செப்ட். இதுல இருந்து நம்ம அப்படியே டிரைவ் பண்ணி see உங்க புக் இப்படி போட்டிருக்கனா, இப்படிலாம் போட்டிருக்காங்க. நான் அப்படி போடாம நம்ம வந்து இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல ஆல்ரெடி படிச்சதுனால அந்த கனெக்ட் ஒரு மாதிரி ஸ்டெப் வைஸா ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு வரேன். வேற எதுவும் இல்லை, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இது அடுத்தது வந்து there are two warehouses இருக்கு இல்லையா? ஜனதா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இது கொஞ்சம் இது, அதனால இதுக்கும் அதே தான் பண்ணிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் பர் மந்த் டோட்டல் டைப் ஆஃப் காஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் செல்லம், விஜயலக்ஷ்மின்றன வஷிதா இல்லஸ்ட்ரேஷன் 53. அக்ஷயா வஷிதா இல்லஸ்ட்ரேஷன் 53 உங்களால ஈஸியா போட முடியுமாடா? காஸ்ட் மட்டும் தனியா எடுத்துட்டு காஸ்ட் இதெல்லாம் காஸ்ட் இதெல்லாம் வந்து மினிட்ஸ் போட முடியுமாடா? வஷிதா அக்ஷயா. ஹவ் அபவுட் ஆயிஷா? தேர்ட் சம் 53 அண்ட் 54 ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா செல்லம்? ஒரே மாதிரி பேட்டர்ன்டா, ஏற்கனவே பார்த்த சம் மாதிரியே. ஃபர்ஸ்ட் சம் ஒன்று பார்த்தோம்ல அது அப்படியே பேட்டர்ன்டா. 53 அண்ட் 54. 53 54 55 கூட போட்டுடலாம் நீங்க. 56 வேணாம். 53 54 55 ஹோம்ஒர்க். ஓகே அதாவது இது ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சுடலாம் 3 சமமே. என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் சாரி நோட் உங்க புக் எடுத்துக்கோங்க. அது பக்கத்துல இது ஃபிக்ஸடா வேரியபிளா போட்டுக்கோங்க. கீழே வந்து ஸ்டெப் 3 இது இந்த பாட்டு
பேசஞ்சர் கிலோமீட்டர் தனியாக கம்ப்யூட்டேஷன் இது போட்டுடலாம். அடுத்ததும் அதே மாதிரி தான் கண்ணா. எது ஃபிக்ஸடு வேரியபிள் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் நோட்டில் போடும்போது கடகடன் போட்டுடலாம். ஸோ 55 56 எதாவது டவுட்னா கேளுங்கடா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். 56 56 வரைக்கும் போடுங்க செல்லம். 57 58 எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? 58 59 59 வந்து இந்த வின்டர் சீசன் வந்து டீடைல்டு சம்ம. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன சொல்லிட்டேன் நான்? ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்கேண்ணா ஹோம்ஒர்க்கு. ஓகே, இந்த நம்பரிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னங்கண்ணா, நான் இங்கே போடுறேன். illustration till illustration 55 as per the June for June 2025 batch homework. ஓகேவா? சூப்பர் செல்லம். ஒரு 4 ஒரு 5:45க்கு திருப்பி ஜாயின் பண்ணிடலாம்டா. ஓகே, இதான் ஆப்ரேஷன் காஸ்டிங் ஃபைல் ஏற்கனவே முடிச்சிட்டேன்னா மீ அனுப்பல. நேத்திக்கு அனுப்பலையா நானு? ஓகே, ஆப்ரேஷன் அனுப்பல. ஸோ சீக்வன்ஸ் ஒரே சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணி போடுங்க சரியா? புக்கில் இருக்கிற மாதிரி போடாதீங்க. ஒரு ஃபார்மேட் இருக்குன்னா அந்த ஃபார்மேட்டில் அது எப்படி அலைன் ஆகுறது, அப்போ தான் எக்ஸாம்க்கு ஈஸியாக இருக்கும் சரியா? ஸோ ஹோம்ஒர்க் டில் எத்தனாவது வரைக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்டா? ஹோம்ஒர்க் டில் 56 as per new book. ஓகேவா? சூப்பர் செல்லம். 45 கனெக்ட் பண்ணலாம்டா. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகே செல்லம், பை கண்ணா. ரெக்கார்ட்